திருக்கோவிலூர் அருகே 4 தலைமுறைகளாக ஒரே இடத்தில் வசிக்கும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, சாதிச் சான்றிதழ், ஆதார் அட்டை உள்ளிட்டவை கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. சாதிச் சான்றிதழ் இல்லாததால் தங்களது பிள்ளைகள் 5ஆம் வகுப்பை தாண்டி படிக்க முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அமைந்துள்ளது தீயடையார் என்ற கிராமம். இங்குள்ள குளத்தைச் சுற்றி குடிசை அமைத்து இருளர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். செங்கல் சூளைகளில் கூலி வேலை செய்து வரும் இவர்கள் 4 தலைமுறைகளாக இதே இடத்தில் குடியிருந்து வருகின்றனர். ஆனாலும் தங்களுக்கு தொகுப்பு வீடு, வீட்டுமனை பட்டா என எதுவும் கிடைப்பதில்லை என்கின்றனர். எங்களுக்கு நாங்கள் கேட்குறது வீடு பட்டாவும் வீடு எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் நாங்கள் கேட்குறோம் முதலமைச்சர்கிட்ட. அவர் அது மட்டும் செஞ்சால் போதும் எங்களுக்கு உதவி. அதுமாரி சாதி சான்று பசங்க படிக்காமல் இருக்குதுங்க. அதுக்காக வீடு பட்டாவும் வீடும் கட்டி கொடுக்கணும் முதலமைச்சரை நாங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்குறோம். வறுமையிலும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க செல்லும் இவர்களுக்கு சாதிச் சான்றிதழ் பெரும் தடையாகவே தொடர்கிறது. இதனால் இருளர் பழங்குடியின சிறுவர் சிறுமிகளின் அதிகபட்ச படிப்பே 5ஆம் வகுப்புதான். சாதிச் சான்றிதழ் இல்லாததால் படிப்பை தொடர ஆசிரியர்கள் அனுமதிப்பதில்லை என வேதனையுடன் கூறுகின்றனர். எங்க பசங்க நிறைய படிக்குதுங்க. படிக்கிற பசங்க பாதி பசங்க 5ஆவதுலேயே படிச்சுட்டு ஜாதி சான்று இல்லாத நின்று போச்சுங்க. பாதி பசங்க படிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம் எழுதி விட்டுருக்குறோம்னு சொல்லி வாத்தியார் சார்லாம் நாங்கள் சமாதானப்படுத்திட்டோம். அவங்க இப்போ எக்ஸாம் எழுத விட்டுட்டாங்க. அடுத்த எக்ஸாம் சாதி சான்று வந்தாதான் நாங்கள் எக்ஸாம் எழுத விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு 6ஆவது படிக்குது, ஒரு பொண்ணு 5ஆவது படிக்குது. பாதி பசங்க படிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இருக்க இடம். நாங்கள் அடுத்தவங்க சொத்தை கேட்கல. நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். சாதிச் சான்றிதழ், வீட்டுமனை பட்டா கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் பலன் இல்லை என குமுறுகின்றனர் இப்பகுதி மக்கள். எங்கே போய் கேட்டாலும், எந்த ஒரு அதிகாரி போய் கேட்டாலும், எந்த ஒரு மனு கொடுத்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. மழை பெஞ்சா மட்டும் பார்ப்பாங்க. அதேமாரி பசங்க வெளில படிக்குது. ஆனால் டீச்சர் மாரிலாம் அது கொண்டு கொடுத்தோம்னா எங்களுக்கு சாதி சான்று இருந்தால் தான் படிப்பு அதிகமாக படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது எல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. பள்ளிக்கூடமாக வர வேணான்றாங்க. தங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அடிப்படையானவை கூட கிடைப்பதில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர் இருளர் பழங்குடியின மக்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.